இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3ஆம் இயல் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்லும் பொருளும் இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு அப்படின்றது மீனிங். ஔடதம் அப்படின்றது மருந்து. இது நல்லாவே தெரியும். ஔடதம் மருந்து. சோ இந்த நூல்வெளி பார்த்தோம்னா பாருங்க, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யாருன்னா நெல்லை சு முத்து. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேக்குறாங்க. நெல்லை சு முத்து ஸ்பெல்லிங் பாத்துக்கங்க, இனிஷியல் பாத்துக்கங்க. முத்து, நெல்லை சு முத்து, ஒத்த அலைநீளம், ஒத்த முத்து அப்படிங்க வச்சுக்கோங்க. அப்படின்னு யார் சொல்றா? அப்துல் கலாம் சொல்றாரு. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். அறிவியல் ஆத்திச்சூடின்ற லெசன் இது. அடுத்து எங்கெங்க ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். நல்லா பாருங்க, கட்டுரைகள் இதெல்லாம் அவ்வளவா தேவை கிடையாது. 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். யாருன்னா நெல்லை சு முத்து. ஓகேங்களா? இவர் வந்து அறிவியல் விஞ்ஞானியும் கூட, அறிஞரும் கூட, அண்ட் கவிஞரும் கூட. ஓகே, இந்த அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்ற லெசன்ல இருந்து வர கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின். உடல் நோய்க்கு டேஸ் தேவை, மருந்து தேவை. அப்ப கரெக்டான ஆன்சர் ஔடதம், இனிப்பு, உணவு, உடை. சரியான பதில் வந்து ஔடதம். உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. நண்பர்களுடன் டேஸ் விளையாடு, ஒருமித்து, மாறுபட்டு, தனித்து, பகைத்து. ஆன்சர் ஒருமித்து. கண்டறி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் பிளஸ் அரி, கண்டு பிளஸ் அரி, கண்ட பிளஸ் அரி, கண் பிளஸ் தர. சரியான பதில் வந்து கண்டு பிளஸ் அரி. ஓய்வர எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற, ஓய் பிளஸ் அற, ஓய் பிளஸ் வர, ஓய்வு பிளஸ் வர. இங்க பாருங்க, இந்த ஸ்பெல்லிங் பா கொடுத்திருக்காங்க, இங்க ஆ கொடுத்திருக்காங்க. சோ ஓய்வு பிளஸ் அற. ஏன் பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது ஏன் என்று. இந்த ஸ்பெல்லிங் பாருங்க, ஏன் என்று, நே வரும், ஏன் என்று. ஔடதம் பிளஸ் ஆம், ஔடத மாம், ஔடத மாம். ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அன்னிபெசன்ட் திலகர். அடுத்து எதிர்ச்சொற்கள். அணுகு, அணுகுனா அப்ரோச் பண்றது. அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா என்ன சொல்லணும்? விலக. எதிர்ச்சொற்கள் அணுகு, அப்ரோச் பண்றது. அப்ப விலக ஆப்போசிட். ஐயம்னா டவுட். அப்ப ஐயமுக்கு தெளிவு. ஊக்கம், ஊக்கமுக்கு என்ன பண்ணணும்? சோர்வு. உண்மை, பொய்மை ஆப்போசிட் வேர்டு. ஓகே, இது ரீஅரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. அறிவியல் ஆத்திச்சூடி பாடல மாத்தி எழுதியிருக்காங்க. சிந்தனைக்குள் அறிவியல்ல அறிவியல் சிந்தனைக்குள். சொல் தெளிந்த ஐயம், ஐயம் தெளிந்த சொல். இது வந்து ஆனா அவனால வரும், ஆ இ அந்த வரிசையில வரும். அப்ப அறிவியல் சிந்தனைக்குள். ஐயம் தெளிந்த சொல். இங்க பாருங்க, கேள் ஏன் என்ற, அப்ப இதுல உயிரெழுத்து ஏதானே. அப்ப என்று, ஏன் ஏ. ஓ, ஏன் என்று கேள் மீனிங்கும் வரணும். ஏன் என்று கேள். வெல்லும் என்றும் அறிவியல். அப்போ என்றும் அறிவியல் வெல்லும். இந்த லெசன்ல அதிகமா கேட்கிற கொஸ்டின் இதுதான் கேட்பாங்க. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் பாராட்ட பெற்றவர்னா நெல்லை சுமுத்து. இது மாத்தி மாத்தி கேட்கும். இந்த வேர்டை சொன்னது யாருன்னு கேட்பாங்க, யார சொன்னாங்க? அப்துல் கலாம், நெல்லை சுமுத்து. இது என்ன வேர்டு? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர். லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. ஒத்த டேஸ் அப்படின்னு. அதிர்வன், இந்த சிந்தனை, அலைநீளம். இந்த மாதிரி அலைநீளம் அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆத்திச்சூடியை முதலில் டேஸ் இயற்றினார் ஔவையார். இது பாருங்க, புதிய ஆத்திச்சூடியை எழுதியவர் வந்து பாரதியார். ஆத்திச்சூடியை ஃபர்ஸ்ட் எழுதினது ஔவையார். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இருந்திருக்கும். அடுத்து புதிய ஆத்திச்சூடி வந்துச்சு. இப்ப அறிவியல் ஆத்திச்சூடி வேற வந்திருக்கு. அறிவியல் டேஸ் கொள், சிந்தனைக்குள். அடுத்து பிரித்தெழுதுக. ஈடுபாட்டுடன், ஈடுபாடு பிளஸ் உடன். பணியாற்றியவர், பணி பிளஸ் ஆற்றியவர். இங்க பாருங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அறிவியல் ஆத்திச்சூடியில் இடம்பெற்றுள்ள எதுகை மோனை சொற்களை எழுதுக. பாருங்க, எதுகை, எதுகைனா செகண்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருக்கணும். மோனைனா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருக்கணும். மோனை சொற்கள் பாருங்க, வெற்றி தரும், வெல்லும், வே வே. அறிவியல் அனுபவம், ஆ ஆ. உழை, உண்மை, உ உ. இதுல செகண்ட் லெட்டர் பாருங்க, இங்கேயும் சின்ன எண் வந்திருக்கு, இங்கேயும் 2 சுழி எண் வந்திருக்கு. என்றும், ஏன். சொல், வெல்லும், செகண்ட் லெட்டர். இயன்றவரை, ஐயம், யா யா வந்திருக்கு. எதிர் சொற்கள் பாருங்க, கொள், கொள்னா வாங்கிக்கிறது மீனிங். இது வந்து கொடு ஆப்போசிட்ல. அடுத்து வெற்றி, தோல்வி. வெற்றிக்கு ஆப்போசிட் தோல்வி. வெல்லும், தோற்கும். ஓகே, கொள்னா கொளல், வேண்டுதல் அப்படின்ற மீனிங்ல வரும். கொடுனா கொடுத்தல். பாருங்க, நெல்லை சுமுத்து பணியாற்றிய நிறுவனங்கள் எவை எவைன்னு கேட்டிருக்காங்க. நல்லா அப்பதே படிச்சிட்டோம், இருந்தாலும் ஒன்ஸ் பாத்துக்கலாம். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பெல்லிங்கும் அண்ட் அதோட நேம்ஸும். நெல்லை சுமுத்து அப்துல் கலாம் அவர்களால் எவ்வாறு பாராட்டப்பட்டார்? எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்கலாம். அலைநீளத்தில் சிந்திப்பவர். நம்ம பார்க்க போறது அறிவியலால் ஆள்வோம். செகண்ட் லெசன் போயிருக்கோம். இயல் 3ல 2வது லெசன்.